நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரவீன் பின்டோ. ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாகவும் வீட்டில் என்னைக்கு என்னடா சமைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட்டாக நிறைய டெஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கும் நம்ம நுங்கம்பாக்கம்ல இருக்கக்கூடிய மிஸ்டர் சுபாஷினி அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். வணக்கம். வணக்கம். வெல்கம் பேக் டு த ஷோ. அப்படிதான் சொல்லணும். ஆமாம், கண்டிப்பாக. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். லாஸ்ட் டைமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஷ் எங்களுக்காக கொடுத்து எங்களை அப்படியே அசத்திட்டீங்க. We are eagerly looking forward. அப்படிதான் சொல்லணும். கண்டிப்பா. ஸோ இன்னைக்கு நம்மளோட நேயர்களுக்காக என்ன ஃபர்ஸ்ட் டிஷ்? இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக மெட்ராஸ் நண்டு மசாலா. மெட்ராஸ் நண்டு மசாலா செமையா இருக்கு. ஆமா. மெட்ராஸ்ல எந்த பகுதியோட நண்டு மசாலா? இது ஆக்சுவலாக நான் நுங்கம்பாக்கத்தில் இருக்கிறதால நுங்கம்பாக்கம் கூட வச்சுக்கலாம். நான் பண்றேன். அது பேர் மெட்ராஸ் நண்டு மசாலா. ஸோ இன்னைக்கு உங்க எல்லாருக்காகவும் மெட்ராஸ் நண்டு மசாலா தான் வந்து ரெடி ஆக போகுது. ஸோ அதை செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்ப்போம். நண்டு, வெங்காயம், எண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மட்டன் மசாலா, கருவேப்பிலை, உப்பு, வரமிளகாய். எஸ், மெட்ராஸ் நண்டு மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்தாச்சு. சொல்லுங்க சுபாஷினி, என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெஷர் குக்கர். எல்லாரும் வந்து நண்டு மசாலா கடாயில் பேனில் அது மாதிரி பண்ணுவாங்க. நான் வந்து ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ இது எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன்னா, நண்டு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றப்போ. அதோட அந்த அந்த இதெல்லாம் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். மென்று சாப்பிட்றப்போ நல்லா இருக்கும் நமக்கு. நம்ம இப்போ வந்து இந்த நண்டோட ஒரு பார்ட்டை கூட நம்ம தூக்கி விட்டு போகிறது இல்லை. ஆமாம், விட போகிறது இல்லை. சொல்லுங்க. சும்மா வாயில போட்டு எல்லாத்தையும் மென்று அப்படியே சாப்பிட போகிறோம். இங்கே ஒருத்தர் இருக்காரு, நீங்கள் இந்த கிண்ணெல்லாம் கொடுத்தீங்கன்னா கூட மென்று சாப்பிட்ருவார். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான மனிதர் தான். ஸோ நீங்கள் என்ன நண்டு எடுத்துருக்கீங்க இன்னைக்கு? இப்போ நான் எடுத்தது வந்து கடல் நண்டு தான். கடல் நண்டு தான். சின்னதாக இருக்குது. சின்ன நண்டு, குட்டி குட்டி நண்டுங்க. ஆக்சுவலி நம்ம இதுக்கு வந்து இந்த மாதிரி சின்னதாக எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக நம்ம அப்படியே ஃபுல்லாக மென்று அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் குட்டி நண்டுனா. பெரிய நண்டாக இருந்தால் ரெண்டாக நம்ம உடைக்கிற மாதிரி இருக்கும். இல்லை பெருசாக போட்டாலும் அதுவும் நல்லா இருக்கும். ஓகே, அது உங்களோட அவங்க விஷுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் அடுப்பை ஆன் பண்ண போகிறேன். அடுப்பு ஆன் பண்ணனா நம்ம குக்கர் சூடாயிட்ட பிறகு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும். சரி, ஓகே. எப்படி இருக்காரு அந்த செந்தூர பூவே? எங்க செந்தூர பூவே சூப்பரா இருக்காரே. எந்த அளவுக்கு மலர்ந்துருச்சா இப்போ? இல்ல, அவர் திரும்ப கூப்பிட்டாலும் அதே செந்தூர பூவே தான் பாடுவார். ஸ்ரீதேவி மேமே போயிட்டாங்க. காலத்தால் அழியாத பாடல்கள்ல அது. ஆமா. சரி, ஓகே. தேவையான அளவுக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து நல்ல கிரேவி டைப்ல எடுத்துட்டு வர போறீங்களா நீங்க, இல்லை எப்படி? இது மசாலா கிரேவி, செமி கிரேவியா இருக்கும். இது செமி கிரேவியா, அந்த நண்டோட பெரட்டனா மாதிரி இருக்கும் நண்டு மசாலா. சாம்பார், ரசம் சாம்பாருக்கு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். எனக்கு வேற கோல்டு, நீங்க தெரிஞ்சேதான் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தாய் உள்ளம் கொண்டவங்க நீங்க. சரி, ஓகே. கோல்டு செய்யறவங்க சாப்பிடலாம். இப்போ வந்து நண்டு மசாலா அந்த வரமிளகாய் எடுத்து கொடுத்துருங்க. ஓகே. ஓகே. இதுக்கு நீங்க வரமிளகாவை எடுத்திருக்கீங்க, மிளகாத்தூளும் எடுத்திருக்கீங்க. ஸோ அதனால நம்ம போடுறப்ப கொஞ்சம் வரமிளகாங்கிறது வந்து இந்த எண்ணெயில வந்து இதோட ஃப்ளேவர் வந்து இறங்குறதுக்கு தான் போடுறது. இதனால காரம் வராது. இது வந்து சீடு உங்களுக்கு கம்மியா இருக்கும். நான் எடுத்திருக்கிறது வந்து நீட்டு மிளகாய். ஓகே. இது ஏன் யூஸ் பண்றேன்னா சீடு கொஞ்சம் கம்மியா இருக்கும். சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றப்ப அந்த வாயில மாட்டாது. இது குண்டு மிளகாய் யூஸ் பண்ணா அதுல நிறைய சீடு இருக்கும். போட்டோம்னா வாயில நிறைய மாட்டிட்டு இருக்கும் நமக்கு. ஆமா. ஸோ இதை மாதிரி பண்றப்போ ஒரு 4 வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன். ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த வரமிளகாய் போடணும். நல்லா பிச்சு போட்டுக்கலாம். ஆமாம். சரி, மெட்ராஸில் யார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தா இந்த நண்டு மசாலாவை? அடிச்சு விட்டுருக்கீங்க போல பேரை. ஆமாம், மெட்ராஸில் ஆக்சுவலாக நான் தான் மெட்ராஸில் இருக்கேன். ஓகே. ஸோ நானே கற்றுக்கிட்டேன். அது பேர் மெட்ராஸ் நண்டு மசாலான்னு வச்சுட்டேன். அவ்வளோதான். நம்மளும் சொல்லிக்கலாம் மெட்ராஸ் காரண்டா அப்படின்றது. ஆமாம். இந்த வரமிளகாய் வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக வரணும், கருகிடக்கூடாது. ஓகே. ஆனால் அந்த வாசனை போட்ட உடனே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃப்ளேவர் மட்டும்தான் இதில் இறங்கணும், கருகக்கூடாது. அதுக்குள்ளே நம்ம இந்த கருவேப்பிலையை ஓகே இது கூட ஆட் பண்ண போகிறோம். ஆனியன். ஓகே. ஏதோ ஒரு சண்டைக்கார வீட்டிலேருந்து வாங்கியிருக்கீங்க போல. ஓகே. தேவையான அளவுக்கு ஆனியன். இது ஆனியன் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா ஒரு 2 ஆனியன், லார்ஜ் சைஸ் ஆனியன் எடுத்து பொடியாக கட் பண்ணி. ஓகே. எவ்வளோ கிராமுக்கு நீங்கள் நண்டு எடுத்துருக்கீங்க? நண்டு ஒரு 300 கிராம்ஸ் இருக்கும் அந்த நண்டு. ஓகே. 300 கிராம்ஸ்க்கு ஒரு 100 கிராம்ஸ்க்கு வந்து நம்ம ஆனியன் எடுத்துக்கலாம். 100 கிராம். நம்ம கிரேவி இந்த மாதிரி கலவை அந்த மாதிரி இருக்கிறப்போ நிறைய வெங்காயம் எடுத்தால் நமக்கு குவான்டிட்டி நிறைய கிடைக்கும். ஆனால் இது வந்து நம்ம வந்து பெரட்டுற மாதிரி மசாலா தான் பண்ண போகிறோம். ஓகே. அதனால நம்ம 2 ஆனியன் தான் நான் எடுத்துருக்கேன். ஆனியன் வந்து நல்லா வதங்கணும். கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும்ல? கண்டிப்பாக போட்டுடலாமா? சமையலுக்கு வந்து நான் எப்பவுமே கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன்.
சரி, என்ன அவார்டு வாங்குனீங்க அதுக்கப்புறமா? அதுக்கப்புறம் சமையல்னாலே உங்களுக்கான ஒரு அவார்டு தனியாக எடுத்து வச்சுருக்காங்களாமே. அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, என்ன இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன நடந்துச்சு வாழ்க்கையில்? லேட்டஸ்ட்டாக வாழ்க்கையில் சும்மா என்ன எது செஞ்சாலும் எல்லாம் நல்லா இருக்குதான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது சொல்லுவாங்க தான், நான் சொல்கிற மாதிரி தான். என்ன பண்ணுறது? லேட்டஸ்ட்டாக நிறையா வாங்கியிருக்கேன். ரேடியோ சிட்டியில் பிரியாணி கான்டெஸ்ட்டில் ஃபஸ்ட் ப்ளேஸ் வாங்கியிருக்கேன். இந்த நம்ம ஜோதிகா மேம் இருப்பாங்களே அந்த மாதிரி எதையுமே விட்டு வைக்கிறது இல்லை. நாங்கள் எதையுமே விட்டு வைக்க போகிறது கிடையாது. எல்லா ஏரியாவுக்கும் போயிட்டு குக்கரு, அண்டா, குண்டா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறது. தெருவில் நடக்கும் பார்த்தீங்களா, சொம்பு கிளாஸ்லாம் கொடுப்பாங்களே அந்த மாதிரி காம்படிஷன்லாம். அதெல்லாம் போக மாட்டோம். சொம்பு டம்ளருக்குலாம் ஆசைப்பட மாட்டோம். அதெல்லாம் 5 ரூபா 10 ரூபா நம்மளே வாங்கிக்கலாம். அதான் கொஞ்சம் பெருசாகவே ஆசைப்படுவோமே. கரெக்டு தான். சரி, ஓகே. இப்போ நல்லா வதங்கிருச்சு அது. நீங்கள் மிரட்டினாலும் அது வதங்காது. மிரட்டவே இல்லையே. வதங்கிறத நீங்கள் எதாவது செஞ்சு போட்டிங்கன்னா சாப்பிட்டு நல்லா இருக்கு சத்தியமாக சொல்லிட்டு போயிட்டே இருவாங்க. அவ்வளோதான். அது வதங்கிறப்போ வதங்கிடும். எல்லாரும் சொல்கிறாங்க நான் போனால் மிரட்டுறேன்னு. ஆனியன் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்துட்டா நல்லா வதங்கிருச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கம்மா, அடுத்த கேள்வி நான் கேட்குறேன். ஆமாம் கேளுங்க. பரவாயில்ல, நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க, நம்மளும் சொல்கிறது தானே இருக்கோம் பதில். இல்லை, நீங்கள் வேறு சேனலுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிவிட்டு அடுத்த தடவை ஆங்கர்லாம் கூப்பிட்டு வராதிங்க, நானே ஷோ பண்ணிக்கிறேன் தனியான்னு சொன்னீங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன். ஆமாம், நீங்கள் என்ன பாட்டெல்லாம் பாட சொல்கிறீங்க. இதனால் வீட்டில் ஃபேமிலியில் பல பிரச்சனைங்க எனக்கு. அதனால அன்னைக்கு பாட்டு பாடுறப்போ உங்கள் ஹஸ்பண்ட் ஓடிட்டார். இப்போ கூட சொல்லிட்டு தான் இருந்தார். வந்துட்டார்லடா, நீ பாடினா ஸ்பாட்டை விட்டு நான் வெளியே போயிடுவேன்னு சொல்லிட்டாரு. இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே, நம்ம திறமையை வெளிக்காட்டுறதுக்காக ஒரு மேடை வெங்காயம் வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது. ஓகே, இதில் சேர்க்குறோம். அதாவது கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக எடுத்துருந்தா ஒரு ஃபுல் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே, அது வீட்டில் சமைக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நம்மளோட மெட்ராஸ் நண்டு மசாலாவுக்கு நீங்கள் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறதுக்கு சரி. ஒரு சிலர் நான் இப்போ சொல்ல வேணாம்ல, சொல்லிடுங்க. நீங்களே என்ன சொல்லுங்க? நீங்கள் தான் எதை பேச ஆரம்பிச்சிங்க. ஒரு சிலர் இதுக்கு தேவைன்னா தக்காளி ஆட் பண்ணலாம். ஓகே, அந்த ஒரு புளிப்பு கிடைக்கணும்ன்றது, அந்த ஃப்ளேவர் வேணும்னா தக்காளி ஆட் பண்ணலாம். நான் இன்னைக்கு பண்ணலை. இல்லையா நம்மகிட்ட தக்காளி? இல்லை, இருக்கு. நான் புளிப்பு வேண்டான்னு பார்த்தேன். சரி, ஓகே. நம்மளுடைய மெட்ராஸ் நண்டு மசாலாவுக்கு முதல்ல எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நீங்கள் இன்றைக்கி நாங்கள் 300 கிராமுக்கு நாங்கள் நண்டு எடுத்துருக்கோம். ஸோ அதனால் 100 கிராம் அளவுக்கு வெங்காயம் போட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா காஞ்ச மிளகா, அதுக்கப்புறமா கருவேப்பிலை. என்னம்மா ஏன்னா என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கணும். எனக்கு இங்கே அடுப்பு போயிட்டுருக்குன்னா நிறுத்தி வைங்க. தேவையான அளவு மிளகாய் பொடி. ஓகே, அந்த மட்டன் மசாலா. ஆக்சுவலாக நண்டுக்கு இந்த மட்டன் மசாலா ஆட் பண்ணோம்னா அதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதுக்காக ஒரு மட்டன் மசாலாவை ஆட் பண்ணுவேன். ஓகே, என்னடா இது மட்டன் மசாலாவை போய் நண்டுக்கு ஆட் பண்ணுறாளே அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ நம்ம எல்லாத்துலேயும் ஒரு டிஃப்ரெண்ட் பார்க்கலாம்ல. அப்புறம் அந்த நண்டு அவ்வளோதான், இப்போ டைரெக்டாக ஆட் பண்ணிடலாமா? நண்டை இதில் போடணும். ஸோ இதே மெத்தடில் நம்ம நண்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது ப்ரான், ஃபிஷ் எதாவது ஆட் பண்ணலாமா? பண்ணிடலாம். நண்டு இதை மசாலையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லையா அதுக்கு? அது இனிமேல் தான் ஊற்றணும். இப்போது எந்த ஒரு நான்வெஜ் செஞ்சாலும் நம்ம அதுக்கு ஒரு ஐட்டம் ஒன்று போடணும். மஞ்சள் தூள். கரெக்ட், சூப்பர். ஏன்னா அது மட்டும் தான் விட்டு வச்சுருக்கீங்க, மற்றெல்லாம் போட்டாச்சு. ஸோ அந்த ஐட்டத்தை இதில் நம்ம போட போகிறோம். ஓகே, மஞ்சள் பொடி, அந்த நான்வெஜ் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக. ஆமாம், கண்டிப்பாக. அதுவும் இல்லாமல் இது ஆன்டிபயோட்டிக் வேறு. ஆமாம், சீ ஃபுட்டு சேர்த்துக்கு போகிறதால அந்த மஞ்சள் பொடியும் கலந்துட்டு நம்ம இதே மெத்தட்ல ப்ரான் ஆட் பண்ணலாமா? ஆக்சுவலி கண்டிப்பா ப்ரான் கூட பண்ணலாமே, ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலா மட்டன் மசாலா வச்சு யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க நம்ம பண்றதால. நீங்க இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி இருக்கீங்களா? இது ரொம்ப பிடிக்கும், என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க இருக்காரு அவரா? இருக்காரு, நல்லா தான் இருக்காரு மனுஷன். இதுக்கு தண்ணி நம்ம நிறைய ஊற்றக்கூடாது. கையில் எடுத்து தெளிச்சு விட்டு. பொதுவாக இந்த சீ ஃபுட்ஸில் ஆல்ரெடி நிறைய தண்ணி இருக்கக்கூடிய கண்டென்ட். ஆமாம், கண்டிப்பாக இருக்கும். லைட்டாக தண்ணி மட்டும் தெளிக்கிற அளவுக்கு மட்டும் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ என்ன விசில் போட போறீங்களா இது நீங்கள்? ஆமாம், கண்டிப்பாக. இது ஒரு விசில் ரெண்டாவது விசில் வர நேரம் ஆஃப் பண்ணிட்டேன்னா ஸோ சீக்கிரமாக குக் ஆகிடும். ஓகே, சாஃப்டாகவும் இருக்கும். நண்டோட ஒரு பார்ட்டையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அப்படியே மென்று ஈஸியாக சாப்பிட்றலாம். என்ன மாதிரி. சரி, ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம மூடிடலாமா? இல்லை, இன்னும் கொஞ்சம் தண்ணி பத்தலை, கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கலாம்.
இந்த நண்டு வந்ததுல இருந்து ரொம்ப தண்ணி வர மாட்டேங்குது. குழாலியாக தண்ணி வர மாட்டேங்குது, நண்டுலேருந்து தண்ணி எதிர்பார்க்குறீங்க நீங்கள் என்ன? அதானே. சம்மர் காலத்தில் அதாங்க நம்ம வீட்டு வாசலில் கூட கோலம் போகிறப்ப தண்ணி தெளிச்சா அதை அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்க, அப்படியே ஊற்றி விடுங்க. கொஞ்சம் ஈரமானதுக்கு அப்புறமா போட்டுக்கலாம். கரெக்டா? அவ்வளோதானா? இப்போ அவ்வளோதானாமா? அவ்வளோதானாங்க. மூடி போட்டு இப்போ ஒரு விசில், ரெண்டாவது நண்டை உள்ள வச்சுட்டு நம்ம வெளியே போயிடலாமா? இல்லை, நம்ம உள்ள வச்சுட்டு மூடி உள்ள வச்சுட்டு மூடலாமா? ப்ரெஷர் குக்கரை மூட போகிறேன். சரி, ஓகே. ஸோ அது வந்து நம்ம ரெடி ஆகிறதுக்குள்ளே இன்னைக்கு ஏதாவது டிப்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்களா? கண்டிப்பாக. இப்போ வந்து சம்மர் நேரம் வந்துருச்சு, வெயில் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. நார்மலாக கேர்ள்ஸுக்கெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, கழுத்தில் பிளாக்காக ஆகிடுது, எனக்கு செயின் போட்டு ரொம்ப பிளாக்காக இருக்குது, வெயில் நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி சொல்வீங்க. ஸோ நம்ம செயின் கழட்டி என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பத்திரமா வச்சுக்கிறேன். வெயில் காலம் போகிறது இல்லை கேர்ள்ஸ், நீங்கள் செயின் எல்லாம் கழட்டி பத்திரமா வீட்டில் வச்சுக்கோங்க. வீட்டை வச்சு பூட்டி வச்சுட்டு இந்த மாதிரி ஆளெல்லாம் உள்ள சேர்க்காதீங்க. ஓகே, விஷயத்துக்கு வாங்க. நீங்க நம்ம பப்பாயா இருக்கு, நம்ம கிட்ட பப்பாயா இருக்கும், நார்மலாக வீட்டில் சாப்பிடுவோம் பப்பாளி பழம். அதை வந்து நல்லா தோல் சீவிட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம கழுத்துக்கு நல்லா பேக் மாதிரி போட்டு, கழுத்து போடணுமா? பழத்தை நல்லா பழுத்த பப்பாளி பழத்தை கழுத்துக்கு பேக் போடுறது. ஸோ முகத்துக்கும் அப்படியே போட்டுட்டா ஸ்கின்னு கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிறத சீக்கிரம் பார்ப்பீங்க. வீக்லி 3 டைம்ஸ் கண்டிப்பாக போடலாம். இந்த பெண்களுக்கே உரியதான ஒரு விஷயம் தானே, சாப்பிட்ற பொருளெல்லாம் எடுத்து மூஞ்சில் போட்டுக்கிறது, சாப்பிட்ற பொருளை ஃபோட்டோ எடுக்கிறது. அதுக்கு நாங்கள் பச்சை மிளகாலாம் போடுறது இல்லை. போட்டுக்கோங்களேன். இல்லை, நாங்கள் நீங்கள் எப்படி அது சாப்பிட்ற பொருள் எல்லாத்தையும் போட்டுக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க? முக்கால்வாசி நேரம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுக்கிறத பாருங்க. அந்த அம்மா வேற சாப்பாடு நம்ம செய்யறப்போ எடுக்கிறது. தமிழ் ராக்கர்ஸ்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய மெட்ராஸ் நண்டு மசாலா வந்து அட்டகாசமாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிட போகுது. நீங்கள் ஒரு விசில் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறமா ரெண்டாவது விசில் வரதுக்கு முன்னாடி நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி இதோட செய்முறை விளக்கம் உங்களுக்காக. இது தேவையான அளவு எண்ணெயை ஃபஸ்ட்டு ஊற்றிடணும். ஊற்றிட்டு அதில் 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை பொன்னிறமாக பொரிஞ்ச உடனே 1 கப்பு வெங்காயம் எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்க வேண்டும். வதக்கின உடனே இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் போட்டு பரட்டிட்டு, மிளகாய் பொடி, மட்டன் மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, கையில் இருக்கிற நண்டையும் எடுத்து உள்ளே போட்டுட்டு குக்கரில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டு மூடிட்டு ஒரு விசில் வந்து அடுத்த விசில் வரதுக்கு முன்னாடி அடுப்பை நிறுத்திட்டா சூப்பரான சுவையான நண்டு மசாலா ரெடி. நம்மளுடைய சுவையான மெட்ராஸ் நண்டு மசாலா 5 மினிட்ஸ் கூட இல்லை, அதுக்கு முன்னாடி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக. ஸோ ஓப்பன் பண்ணிடுவோமா? தாராளமாக. பொதுவாகவே அந்த நண்டோட ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்கும்ல, நம்ம என்ன மாதிரி செஞ்சாலும் அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த வாசனையே வந்து செம்மையாக டெம்ட் ஆக்கி விடும். செம்மையாக ரெடி பண்ணியிருக்கீங்க. இது இன்னும் கொஞ்சம் கிரேவி ஆகணும், கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கலாம். கொஞ்சம் நேரம் அடுப்பு பொருத்தி வச்சுட்டு கொஞ்சம் பரட்டி விட்டோம்னா அந்த மசாலா எல்லாம் அந்த நண்டில் போய் நல்லா பிடிச்சிக்கும். ஓகே. இப்போ இந்த ஒவ்வொரு நண்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அந்த மசாலா வந்து நல்லா நண்டுக்குள்ளே வரைக்கும் இருக்கும். ஓகே. அப்போ சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நண்டு வெந்துருச்சா செக் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பீங்களா? ஒன்றும் இல்லை, அது உடச்சிங்கன்னா போதும், நண்டு ரெட்டாக போயிடும். வேறு லெவல்மா உன்னோட க்ரியேட்டிவிட்டி லெவல் ஒவ்வொரு தடவையும். ஓகே. ஸோ நண்டு வெந்து போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேவியாக நல்லா வேணும் அப்படின்றப்ப நீங்கள் வந்து நல்லா அதை பரட்டிக்கிட்டே இருக்கலாம். ஆமாம். இப்போ இல்லை, உங்களுக்கு இப்போ சாதத்தில் போட்டு கொஞ்சம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பதமாக இருக்கும் போது இறக்கிக்கலாம். ஓகே. இல்லை எனக்கு ட்ரையாக தான் வேணும், ரோஸ்டடாக அப்படியே மசால் மேலே பரட்டின மாதிரி தான் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் சுக்கா மாதிரி. இப்போ நம்ம பிண்டு எப்படி சாப்பிட போறீங்க? ட்ரையா சாப்பிட போறீங்களா, ரைஸ்ல போட்டு சாப்பிட போறீங்களா? நீங்க என்ன வச்சிருக்கீங்க? நான் ரைஸ் வச்சிருக்கேன். அப்ப ரைஸ்ல போட்டு சாப்பிடுவோமா? ஓகே. இப்போ இதை எடுத்து இந்த பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். பார்க்கறதுக்கே செம்மையா இருக்குல்ல. இந்தாங்க எங்க வீட்டு மெட்ராஸ் நண்டு மசாலா. வீட்டில் நண்டெல்லாம் வளர்க்குறீங்களா? கண்டிப்பா. பெரிய ஆளுங்க. ஸோ இன்னைக்கு உங்க எல்லாருக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாம் வந்து அமேசிங்கான ஒரு நண்டு மசாலா தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க, மெட்ராஸ் நண்டு மசாலா. ஸோ லெட் மீ ட்ரை இட். நண்டு அப்படியே பொதுவாக சாப்பிட்றப்ப அந்த தண்ணி அந்த டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா? ஆமாம், சூப்பராக இருக்காது. அதுக்கப்புறமா நீங்கள் சொன்ன மாதிரி மட்டன் மசாலா போட்டதுனால
ஃப்ளேவரும் கொஞ்சம் நீங்கள் இந்த டிஃப்ரெண்ட்டாக. நண்டை வந்து இந்த மாதிரியான ஒரு ஃப்ளேவரில் நீங்கள் இதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணியே இருக்க மாட்டீங்க. செம்மையாக இருக்குது. நல்லா ஒரு சூடாக சாப்பாடு கூடலாம் நம்ம வச்சு சாப்பிட்டோன்னா இல்லை சாம்பார் ரசம் அதெல்லாம் தேவைப்படாது. அந்த மசாலா போட்டே கூட சாப்பிட்டு முடிச்சிடலாம். அதெல்லாம் செம்மையாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் பார்ட்டியும் நம்ம சாப்பிட்றலாம் போல். ஸோ அந்த அளவுக்கு வந்து செம்மையாக வெந்திருக்கு. ஸோ மறக்காமல் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே பிடிக்கும். எஸ்பெஷலி கிட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நண்டு சாப்பிட்றப்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பிரித்து கொடுக்கணும் அதெல்லாம். ஸோ இப்படிலாம் கொடுத்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஈஸியாக சாப்பிட்ருவாங்க குழந்தைங்களாம். எங்கள் வீட்டு பசங்களுக்கு நண்டுனா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டா எவ்வளோ நண்டு வேணும்னு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. நார்மலாக கடாயில் போடுறத விட ஒரு குக்கரில் ஒரு சவுண்ட் வச்சு எடுத்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும், நண்டு வேஸ்ட் ஆகாது, பிள்ளைங்க எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஓகே, வேறு ஒன்றும் இல்லை. உங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய சமையல் திறமையை இந்த ஊருக்கு அறிமுகப்படுத்தி காட்டணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். டிவியில் ஸ்க்ரால் ஆகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட வீட்டுக்கு நாங்கள் வரதுக்கு ரெடியாக இருக்கும். மீண்டும் நாளைக்கு இன்னொரு அட்டகாசமான ஒரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கும் வரை and then bye bye from Praveen Pinto along with Subhashini saying tara bye bye from Indian Samay. Bye.